நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெய் பேட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காக்டெயில் பேருக்கெலாம் வந்து செகண்ட் கிளச் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம எல்லா ப்ரீடிங் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லா பேரும் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வின்டர் வந்து நம்ம பேட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே பாடுபடுத்திடுச்சு. ஏன்னா நம்ம பழைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம ரெஸ்ட் விட்டு சரி மார்ச் 15க்கு மேலே ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ மார்ச் எண்டே வந்துருச்சு. சரி, முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கிற வரைக்குமே ரொம்பவே நல்லது தான். நம்ம ப்ரீடிங் போட்டு அது ரொம்பவே சிரமப்படுத்த வேண்டாம்னு தான் நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லாவே டயட் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ எல்லோரும் ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம இப்போ ஒரு பாக்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா பாக்ஸையுமே வந்து நம்ம ஒவ்வொன்றா அந்த மரத்தூளும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். மரத்தூள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 மூட்டை பக்கம் மரத்தூள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பாக்ஸ்லேயுமே அந்த நம்பர் எல்லாமே இன்னும் கிளிக்கல. அந்த நம்பரை வச்சே நம்ம லைன் வைஸாக மரத்தூள் போட்டு ஒவ்வொரு லைன்லேயும் அப்படியே மாட்டிட்டு கொண்டு வந்துடலாம். இதை நம்ம எடுத்துகிட்டு வந்த மரத்தூள், மர சீவல் தூள் இல்லை, மர சீவல் உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மர சீவல் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக இந்த சைஸில் தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ரொம்பவுமே பொடியாகவும் இல்லாமல் ரொம்பவுமே பெருசாகவும் இல்லாமல் மீடியமான சைஸாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா பேட்ஸ் வந்து எக்ஸ் வச்சு அதை அடையில் வைக்கும்போது அதுக்கு வந்து குத்தாமே இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்க்கு நம்ம மரத்தூள் ஃபில் பண்ணி எல்லாம் லைனாக அந்தந்த நம்பரில் கொண்டு போய் அடுக்கி வச்சு நம்ம மாட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மரத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கப்பில் வந்து 3 கப்பு போட்டுக்குவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா பாக்ஸோட ஃபுல் கவரேஜுக்குமே ஃபில் ஆகிரும். ஏன்னா நம்ம எக்கு வச்சாலுமே எக்கு வந்து அங்கேயும் மூவ்மெண்ட் ஆகாத மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல துளுண்டு போட்டு விட்டு நம்ம பேட்ஸ் வந்து எக்கு வச்சுட்டு அங்கேயும் நம்ம வெளியே போச்சுன்னா சுற்றி மரத்தூள் இருக்கிறனால வந்து எக்கு எங்கேயுமே நகராமல் ஒரே இடத்துல இருந்துக்கும். அதே மாதிரி சிக்ஸு ஹேட்ச் ஆகி சிக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்காது. அங்கேயும் பசியில் நடந்துச்சுங்கன்னா நம்ம மரத்தூள் இல்லாத இடத்துக்கு நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கால் வழுக்குச்சுன்னா வந்து கால் விரிஞ்சிட்டு போயிடும். அதனால் வந்து ஸ்பிரிட் லெக் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் வந்து அது வந்து நல்லா நடந்து போகிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே நம்ம மரத்தூள் போட்டோம்னா தான் வந்து அது ஸ்ப்ளிட் லெட் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். பாக்ஸில் மேக்ஸிமம் வந்து மரத்தூள் ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து பேட்ஸு எக்ஸுக்கும் எக்காக இருந்தாலும் சரி, சிக்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு சேஃபான இதாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பேட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸஸ்லாம் மாட்டியாச்சு. எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு கேஜில் மாட்ட ஆரம்பிச்சுட்டு 6வது கேஜி 7வது கேஜி மாட்டும் போதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கேஜ் ஆளுகளை ரெடியாகி உள்ளே போய் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மேலே அல்பினோ பேரல் பார்த்திங்கன்னா உள்ளே போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒவ்வொரு பேரும் இப்படி தான் கொஞ்சம் அந்த பாக்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை உள்ளே போகலாமா எல்லாம் ஆத்தரைஸ் பண்ணி எல்லாம் உள்ளே போகிற கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாக்ஸஸ் இருக்கிற பாக்ஸை கழட்டுனே மறுபடியும் அந்த ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கம்பி. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சோம்னா தான் அடுத்த ப்ரீடிங்க்கு ரெஸ்ட் விடும்போது எடுத்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுற கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம 50 பேர் காக்டெயில் ப்ரீடிங் போட்டிருந்தோம். அந்த நம்ம வின்டரில் பேட்ஸ் அடிப்பட்டதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 பேர் வந்து கம்மியாயிடுச்சு. நம்ம இந்த காக்டெயில் கேஜில் 3 பேர் இல்லை, அதுபோக ஆஃப்ரிக்கனில் ஒரு 3 பேர் போட்டிருந்தோம். அந்த பேர் எல்லாமே இப்போ எல்லாம் அது எதுவும் மாற்றி மேல் ஃபீமேல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேரில் ஒரு கேஜில் மட்டும் ஃபீமேல் மட்டும் அங்கே தனியாக விட்டுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ 43 பேருக்கு தான் வந்து ப்ரீடிங் போட்டிருக்கோம். காக்டெயில் ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கனுக்குமே ப்ரீடிங் ரெஸ்ட் விட்டுருந்தோம். இப்போ அவங்களுக்குமே ஒட்டுக்கா பாக்ஸ் மாட்டிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா கண்ணூர் 2 பேருக்குமே ரெஸ்ட் விட்டலான்னு பட்டிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம லக்கி பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 சிக்கு ஹேட்ச் ஆகிடுச்சு எக்கு வச்சு. அதனால் அது அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க முடியாமல் கீழே இருந்த பைனாப்பிளுக்கு மட்டும் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம். அவங்க பாக்ஸுமே இப்போது மாட்ட போகிறோம். ஒரே செட்டப்பை நம்ம லவ் பேர்ஸுக்கு எல்லாத்துக்குமே கழட்டிடலாம் தான் பார்த்தேன். லக்கிலையுமே பேர் இந்த சிக்கு பார்த்திங்கன்னா 4 ஹேட்ச் ஆகிடுச்சு. அதுபோக லவ் பேர்ஸ்லேயுமே எல்லாத்துலேயுமே சிக்கு இருந்துச்சு. அதனால் கழட்ட முடியாமல் போயிடுச்சு. எல்லாருமே நெக்ஸ்ட் அவுட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஒரு வாரம் 10 நாளில் எல்லாருமே வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்தோடனே அவங்க எல்லாத்துக்குமே லவ் பேர்ஸ் 21 பேருக்குமே ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அது போக நம்ம லக்கி பேருக்குமே ரெஸ்ட்டு கொடுத்துடலான்ட்டு இருக்கோம். லக்கியோட சிக்ஸு உங்களுக்கு காட்டுறேன். 4 சிக்ஸ் ஆச்சு. அதில் பார்த்திங்கன்னா 1 ஹேண்ட் ஃபீடிங்க்கு முதல்ல போயிடுச்சு. 3 பேர் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆகிட்டுருக்குறாங்க. ஹேண்ட் ஃபீடிங் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆஃப்ரிக்கனுக்கு ப்ரீடிங் பாக்ஸில் மாட்டி விட்டாச்சு.
ஆஃப்ரிக்கன் என்ன தான் ப்ரீடிங் பாக்ஸ் மாற்றி நம்ம நெஸ்டிங் மெட்டீரியல் போட்டிருந்தாலுமே நம்ம இந்த கீழே போட்டிருக்கிற டஸ்ட் மேட்டை தான் போட்டு கடின்னு கடிச்சு உள்ளே எடுத்துகிட்டு கொண்டு போவாங்க. அதனால் அவங்களுக்கு இன்னொரு ஐடியா யோசிச்சு வச்சுருக்கேன். 2-3 விதமான நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்கலாமா, எது கொடுக்கலான்னு யோசிச்சுட்ருக்கிறேன். நான் அந்த நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுத்துட்டு அது எப்படி அவங்க எடுக்கிறாங்க என்ன இதுன்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பின்னாடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் கிளச் ப்ரீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து வீடியோ பெறுவது உங்கள் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.